அடுத்த மக்கள் நீங்கள் ஒரு ஃபேக்ட். ஸோ இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிக்கிறீங்கன்னா FFIC ப்ரோக்ராம் ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃப்ரீ ஃபயரில் இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது தான் பெரிய அது தெரியாதவங்களுக்கு நான் இப்போ எப்படின்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, ஸோ ஃப்ரீ ஃபயர் காரணம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போ சின்ன பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே 3 பெரிய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் சொல்லணும் விளக்கம் சொல்லி அவசியம் இல்லை, பேர் சொல்லணும் நான் விரும்பவில்லை சரிங்களா. ஸோ அந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயிலே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எமௌண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு லெவலில் இருக்கா எமௌண்ட் எப்படா வரும்னு சொல்லி நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயிலே வந்துடும், கைஸ் இந்த எமௌண்ட் இப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்குல்ல, ஸோ எல்லோரும் வாங்குங்க அப்படி சொல்லி விளம்பரம் பண்ணாமலே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு குறை சொல்ல விரும்பலை. ஸோ அவங்க பண்ண வேண்டிய வேலை அதான். ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் இருக்குது, ஸோ அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு உங்களை ஆசையை தூண்ட வைப்பானுங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்ஸ் பார்த்தீங்கன்னா மெயிலே கிடச்சிரும், ஓசிலே எடுத்துருவானுங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் 1000 டைம் 500 டைம்லாம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கு. என்னடா மெயில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெரினோ ஃப்ரீ ஃபயர் சென்ட் யுவர் ஃப்ரீ ஃபயர் UID டு ஆட் யுவர் ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர் ப்ரோக்ராம் FFIC program, so free fire partnership program. So you are good seller, so not this point your honor. So good seller, you are நல்ல வியாபாரி of your free fire Zerna partnership program. We will happy to add you, send your UID. ஸோ இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் சொல்லியிருந்தேன்ல இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கலாம், நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தரானுங்க. ஸோ அந்த யூடியூப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் தரணும் அப்படின்றீங்களா. ஸோ அதுக்கு அந்த UID நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். அந்த UIDக்கான மெயில் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா குட்ஸ் சேலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வரவே வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா சின்ன யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ என்ன மாதிரி யூடியூபர்ஸ்லாம், ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது நமக்காக பண்ணுறானுங்களே, நம்ம அவங்களுக்கு எதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண தான் இது சரிங்களா. ஆனால் இதுக்கே இப்படி பண்ணிட்டு இருக்கானே சொல்லி நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா யூடியூப்ஸுக்கும் கிடைக்கும். ஸோ ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்கீங்களா, ரைட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருப்பானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய யூடியூபர்ஸ் தான், அதுவும் மேக்ஸிமம் கிடைக்காது, ஏதாவது ஒரு யூடியூபர் கிடைக்கும். அதுவும் அந்த யூடியூபர் வீடியோ இந்த மந்தில் வியூஸ் அதிகமாக போயிருக்கா அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவானுங்க. மற்றபடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமா தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. சின்ன யூடியூபர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்கள சின்ன பசங்க சொல்லுவாங்களே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சது ஒன்று. இப்போ இவ்வளோ பெருசாக வந்து ஒரு டோட்டலாகவே மாறிடுச்சு அது. ஸோ என்னன்னு சொல்லிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயமா ஆரம்பிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மைண்டாகவே மாறிட்டானுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கேமாக அவங்க கொடுக்கணும், பப்ஜிக்கு நம்ம ஈக்குவலாக வரணும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவனுங்க. ஸோ பப்ஜிக்கு முன்னாடி வந்துருச்சு. ஸோ அது வேறு விஷயம் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு அந்த கேமோட நம்ம ஒரு முன்னாடி வரணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த சின்ன யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணுன்றதுக்காக ஆரம்பித்த விஷயங்கள் தான் இது ஏதோ ஒரு கணக்கில் சேர்த்திக்கலாம். ஸோ ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ அதை சொல்கிற வேறு மாதிரிலாம் வரும், நம்ம சொல்கிற இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது என்ன ரீசன், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு எதுக்குமே கிடையாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, வேறு லெவலில் டாப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படின்னா யாருக்குமே கிடைக்கக்கூடாது. ஸோ என்னடான்னு சொல்லினா FFPP ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் இருக்குது. ஸோ இந்த ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இந்த ஸ்பேம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லா ஃப்ரீ ஃபயர் போடுற எல்லா விஷயமும் ஃப்ரீ ஃபயர் பற்றி போடுற எல்லா யூடியூப்ஸாக இருக்கணும், எல்லா இதாக இருக்கணும், போய் பேஸ்ட் பண்ணிட்டு விட்டு உங்கள் கமெண்ட்டை போடுங்க. ஸோ முக்கியமான விஷயம் தான் FFPP ஸ்கேம். ஸோ ஸ்கேம் வேலை நினச்சா ஸ்கேம். ஸோ இதை தான் எல்லா இதுக்குமே போடணும், முக்கியமான கான்செப்ட் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி தெரியுமா, நான் ஓப்பனாகவே பேசுகிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் எப்படின்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ரிவ்யூ கொடுப்போம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்துட்டோம்னா நாங்கள் எடுத்து ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எப்படின்னா எங்களுக்கு முன்னாடியே வாங்கிடுறீங்க டாப் அப் பண்ணிட்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1000 டைமண்ட் போகலாம், சில பேருக்கு 500 டைமில் முடிஞ்சலாம், சில பேர் 800 டைமண்ட் ஆகலாம், சில பேர் 2000 டைமண்ட் ஆகலாம். ஸோ டைமண்ட் ராயிலே இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ போகிற போக்கு பார்த்தா இந்த சுடுறதுக்கு 50 டைமண்ட், உட்காரத்துக்கு 50 டைம்லாம் போய்டும் சரிங்களா. ஸோ அது விடுங்க, எல்லா யூடியூப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த FFIC ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப்ஸுக்கும் கிடைக்கணும், அப்படின்னா யாருமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து விடலாம் சரிங்களா. ஸோ இதான் கான்செப்டே. ஸோ FFPP ஸ்கேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரீ ஃபயரை பற்றி போடுற எல்லா யூடியூப்ஸாக இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயருக்காக இருக்கட்டும். ஸோ நீங்கள் போய் போடுங்க. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ் சரிங்களா. ஸோ பெரிய யூடியூபர்ஸ்க்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ இப்போ எல்லா யூடியூபர்ஸுக்கும் கிடைக்கணும், அப்படின்னா யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்றது தான் அவனுக்கு கொண்டு வரணும். ஸோ அப்படி தான். ஸோ அதான் முக்கியமான விஷயம் ரைட்டுங்களா. ஸோ ரைட்டு
எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா எந்த யூடியூப்ஸும் கிடைக்கிறதோ பேக்கில் இந்த நேஷனல் கிடைக்காதீங்க. ஸோ நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக டாப் அப் பண்ணியிருக்கீங்க. யாருமே 10 ரூபா கூட போடாதவங்க இருக்கணும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் 800 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் அதனால தான். ஸோ அவனுங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க இவனுக்கு எதுவும் ஃப்ரீயாகவே கொடுக்கக்கூடாது. இவனுங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் அப் பண்ணுறானுங்க. ஸோ எல்லாம் பிரேசில் ஒத்த பைசா கூட இவனை செலவு பண்ணிக்க மாட்டான். ஏன்னு சொல்லிங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரீசன் இருக்கட்டும். அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் வளர்க்குறா அது ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் மறந்துட்டானுங்க. அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அண்ணாவில் பிரேசில் சர்வருக்கே பார்த்தீங்கன்னா டைம் வாங்குற மாதிரி ஆப்ஷன் தான் வந்துருச்சு சரிங்களா. ஸோ அதர் சர்க்கில் பார்த்தீங்கன்னா பிரேக் டான்சர் பண்டில் அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் பார்த்தீங்கன்னா மேஜிக் ப்ளே வந்துருச்சு சரிங்களா. மேஜிக் ப்ளூஸ்லாம் இருக்குது. ஸோ ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ். அந்த மைனஸ் ஆஃப் த திங்ஸ். ஸோ இந்தியன் சர்வர் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. இந்தியன் சர்வரா இது ஃப்ரீயாக அது டாப் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா போட்டாகணும். சரி ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். டட்டா பை சியோ அத்தனை ராசமான உங்களுக்கு விட ஒட்டா.